ஹலோ வணக்கம். சக்தி வயர்வோர்க்ஸ். இந்த வீடியோவில் ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்ட்டு ஒரு சின்னதாக பார்க்கலாங்க, ஷார்ட்ஸாக பார்க்கலாம். பாருங்கள், ஏணிப்படி முடிச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் ஒரு லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து பவுல் ஆர்டரு. இதெல்லாம் மெஷர்மெண்ட்டு நான் அடுத்த வீடியோவில் தரேன். இந்த ஏணிப்படிக்கு மட்டும் நம்ம இப்போ இந்த வீடியோ போடுவோம். கிராஸ் நாட்டில் முடித்து இருக்கிற எல்லா வயர்லேயுமே நம்ம ரன்னிங் வயர் வச்சு போட்டிருக்கேன். பாருங்கள், இருக்கிற எல்லா வயர்லையுமே ரன்னிங் வயர் வச்சு ஒரு சுற்றி இங்கே கொண்டு வந்துட்டோம். இது ஆரம்பித்தது கொஞ்சோண்டு வயர் விட்டுருக்கோம். இது வந்து ரன்னிங் வயரு. இப்போ இந்த ஆரம்பித்ததை வந்து சொருகி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே நல்லா அப்படி பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், இந்த ஆரம்பித்த வயரு சின்ன பிட்டு வயராக இருக்கிறத நம்ம வந்து இந்த முடித்த ஒரு சுற்றிட்டு வந்து முடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த வயருக்குள்ளே நம்ம சொருகி அதுக்கு அங்கிட்டு ஒரு 5 வரிசை நம்ம சொருகி விட்டுக்கிறணும் நல்லா டைட்டாக. கூடையெல்லாம் சொருகிற மாதிரி தான் இது. பாருங்கள், இப்படி நம்ம நல்லா சொருகி விட்டுக்கலாம். இப்போ இந்த வயர் உள்ளே போயிடுச்சு. அடுத்து இந்த ரன்னிங் வயரை நம்ம ஏணிப்படி முடித்தா மாற்றணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது, உள்ளே சொருகியிருக்கோம். இந்த முடிச்சை வந்து லூஸ் பண்ணுறோம். இந்த வயர் எடுத்து லூஸ் பண்ணி இந்த கீழே வந்ததும் இந்த இதை மறுபடியும் மேலே ஏற்றுறோம். இதே முடிச்சதான் வயரை கீழே கொடுத்து மறுபடியும் மேலே ஏற்றி இந்த ஹோலை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த ரன்னிங் வயரை இப்படியே ஒரு டேன் மட்டும் பண்ணிக்கோங்க. சும்மா இப்படி ஒரு டேன் பண்ணி இந்த ஹோலு இந்த நம்ம லூஸ் பண்ணி மேலே ஏற்றணும் பார்த்திங்களா, இந்த ஹோலுக்குள்ளே இதை விட்டணும். இந்த ஹோலை விட்டுட்டு இந்த லூஸ் பண்ண வயரு அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த வயர்லேயே இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்து இந்த நம்ம லூப் மாதிரி விட்டுருக்கிறதுல உள்ளே போடணும். பாருங்கள், இப்போ போட்டதும் இப்போ எல்லா வயருமே நம்ம டைட் பண்ணணும். அது ஏணிப்படி முடிச்சுன்றது இது. இப்போ பாருங்கள், இந்த முடிச்சும் ஒன்றாயிருச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த வயர் வந்து நேராக இப்படி போயிருக்கோம். அதை லைட்டாக அப்படி டேன் பண்ணி மட்டும் நம்ம கொண்டு வந்து இதுதான் ஏணிப்படி முடிச்சு போட்டது. இதுக்கு பக்கத்து இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ இது வந்து எப்பயும் போடுற மாதிரி சுற்றி நம்ம போடணும். ஏணிப்படி அப்படின்றது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த முடிச்சை கொண்டுட்டு வரணும். மறுபடியும் சுற்றி போட்டு வந்து இங்கே செஞ்சதே தான் நம்ம இங்கேயும் செய்ய போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.